பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி தொடர்ந்து பேசி தொண்டை மங்கி போச்சு. அதனால இன்றையோட தேர்தல் பரப்புரை நிறைவு பெறுகிறது. இன்றைக்கு அந்த நிறைவு விழாவை நம்முடைய சேலம் மாநகரத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டுட்டாங்க. இன்றைக்கு மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா நியாயம் கிடைக்காது. அதனால அந்த சம்பந்தப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை நாடுறாங்க. நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுக்குது. அந்த தீர்ப்பை எதிர்த்து திரு ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறாங்க. அப்படின்னா யாரை காப்பாத்துறாங்க? குற்றவாளியை காப்பாத்துறாங்கல்ல. ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் யார் விசாரித்தால் உங்களுக்கு என்ன? ஆக அவருக்கு வேண்டியப்பட்டவர்கள் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால சிபிஐ விசாரித்தால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதனால உச்ச நீதிமன்றத்தில் போய் மேல்முறையீடு செய்றாங்க. கள்ளச்சாராயம் இன்றைக்கு நம்முடைய கள்ளக்குறிச்சியில் 68 பேர் இறந்து விட்டார்கள். அதற்காக அதிமுக சார்பாக நீதிமன்றத்தை நாடுறோம். மாநில அரசு இருக்கின்ற காவல்துறை விசாரித்தா உண்மை வராது, நீதி கிடைக்காது. அதனால சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று நாம் முறையிட்டோம். அதன்படி உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்கலாம் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. அதற்கு மேல்முறையீடு செய்ய போறாங்க. அப்படின்னா யாரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் துடித்துக் கொண்டிருக்கிறது? குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். ஆக இன்றைய தினம் குற்றம் அதிகரிப்பு காரணமே இந்த அரசாங்கம் தான் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அதோட டாஸ்மாக் ஊழல் நல்லா தெரியும். 10 ரூபாய்னா யாருடைய பேரு? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு புதுசா வித்தைகளை கண்டுபிடிச்சு ஊழல் செய்வதிலே ஊழல் மன்னன் யாரு? ஆக இன்றைக்கு நாட்டில் நல்லது செய்வதற்காக இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சரும் சரி, அந்த கட்சியுடைய தலைவரும் சரி ஈடுபடுவாங்க. ஆனா எப்படியெல்லாம் ஊழல் செய்ய வேண்டும், எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும், அதில் திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் இப்போ நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல. அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர், திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோல குறிப்பிடுறார். அதுல என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க. சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோல சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. ஆக எங்க மீது கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. உங்க கட்சிக்காரனை கண்டு
நீங்க அடக்கி வைங்க. அது மட்டும் இல்ல, அவர் உண்மையை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா எதுக்கு ஸ்டாலினுக்கு கோபம் வருது? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு டாஸ்மாக் ஊழல் திரு செந்தில் பாலாஜி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செஞ்சிருக்குது. இன்னைக்கு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அவர் டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்களே, நம்ம பக்கம் இருக்கிற டிரான்ஸ்பாரம் கொள்முதல் செய்யறாங்க. 32 டெண்டர் அதில் வச்சு எல்லாம் ஒரே விலை, எல்லா டெண்டரும் ஒரே விலை புள்ளியில குறிச்சு இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அது சிபிஐ விசாரிக்க வேண்டும் கேட்டுக்கிறோம். அப்படி சிபிஐ விசாரிக்கப்பட்டா இவரு யாரு? 10 ரூபா யாரு? அவர் எங்க இருப்பாரு? பத்திரமா இருப்பார். அது மட்டுமல்ல, அதையும் சொல்லித்தான் ஆக வேணும். இன்னைக்கு நாட்டில் பணத்தை திருடுறான், நகை திருடுறான், இந்த ஆட்சியில் கிட்னி திருடுறான். எதை திருடுறாங்க? சிந்திச்சு பாருங்க. திமுக கட்சியுடைய எம்எல்ஏ அவர் மருத்துவமனை நடத்துறாரு. வறுமையின் காரணமாக அவளுக்கு பணத்தாசை காட்டி அவர்கள் அழைத்திட்டு போய் கிட்னியை முறைகேடா எடுக்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு ஆட்சியா? எனக்கு மனிதாபிமானம் இல்லாம ஒரு ஆட்சி நடக்குது. இன்னொன்று, நாமக்கல் மாவட்டம் குமராபாளையத்தில் இதே போல பணத்தாசை காட்டி ஒரு பெண்மணியை அழைச்சிட்டு போய் கிட்னியை எடுக்கணும்னு சொல்லி அழைச்சிட்டு போய் கிட்னி எடுத்துட்டாங்கன்னு அந்த அம்மா நினைச்சிட்டு இருந்தது. ஒரு வருடம் கழிச்சு உடம்பு சரியில்லை. பிறகு அந்த அம்மா மருத்துவமனைக்கு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. எவ்வளவு மோசம், எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. உடல் உறுப்பை கூட கொள்ளையடிக்கின்ற ஆட்சி தேவையா? இதுக்கு நாம எதிர்கட்சி குரல் கொடுக்கல. திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சியே ஒரு குழு போட்டு அந்த குழு போய் அந்த மருத்துவமனை சோதனை எடுத்து கிட்னி முறைகேடு நடைபெற்றதாக கண்டுபிடிக்கப்பட்டு இதுவரைக்கும் அந்த மருத்துவமனை மீது எந்த நடவடிக்கை எடுக்கல. அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்படிப்பட்ட கொடுமையான செயலில் ஈடுபட்ட நபர்கள் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல கொரோனா காலம் சிந்திச்சு பாருங்க. ஒரு வருடம் கொரோனா காலம், யாரா வெளியே வர முடிஞ்சுதா? அந்த காலகட்டத்தில் கூட மக்கள் பாதிக்கூடாது என்பதற்காக விலை மதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுகின்ற அரசு அதிமுக அரசாங்கம். அப்படிப்பட்ட சோதனையான நேரத்தில் கூட மக்களை நாம தான் காப்பாற்றினோம். அது மட்டும் இல்ல, நம்முடைய மாணவர்கள் மன உளைச்சல் இருந்தாங்க. பள்ளி மாணவர்களுக்கு ஆல் பாஸ், கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் வெளியில போக முடியல. கொரோனா காலத்தில் வெளியில யாரும் அனுமதிக்கல, வீட்டிலே இருந்தாங்க. மாணவ மாணவி நல்ல ஆன்லைன்ல கல்வி பயின்றாங்க, நல்ல முறையில் ஆன்லைன்ல தேர்வு எழுதுனாங்க. அத்தனை பேர் அரியர்ஸ் முதல் அத்தனையும் பாஸ் பண்ணி இன்றைய தினம் பட்டம் பெற்று வேலைக்கு போயிருக்காங்க. இது அதிமுக சாதனை. ஓராண்டு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்லை. அந்த வருமானம் இல்லாத கூட ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி கொடுத்தோம், விலையில்லா பருப்பு கொடுத்தோம், விலையில்லா எண்ணெய் கொடுத்தோம், விலையில்லா சக்கரை கொடுத்தோம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் குடும்ப அட்டை கொடுத்தோமா இல்லையா? நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு சுட சுட உணவு கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம், அம்மா உணவகத்தின் மூலமாக. அப்போ தைப்பொங்கல் வந்தது, எல்லா குடும்ப அட்டைக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். அப்பவே 2000 ரூபாய் கொடுத்தோம். அரசாங்கத்துக்கு 1 ரூபா வருமானம் இல்லை. டாஸ்மாக் வருமானம் இல்லை, ஜிஎஸ்டி வருமானம் இல்லை, பத்திரப்பதிவு வருமானம் இல்லை, ரோட் டாக்ஸ் வருமானம் இல்லை, இன்றைக்கு பெட்ரோல் டீசல் அதில் இருக்க வரி வருமானம் இல்லை, எக்ஸைஸ் வருமானம் இல்லை. 1 ரூபாய் வருமானம் இல்லாமலே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அப்ப கூட இந்திய அளவில் இருக்கின்ற மாநிலத்தில் பொருளாதாரம் நலிவடையாமல் பார்த்து கொண்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு நான் முதலமைச்சர் பொறுப்பேற்கின்ற பொழுது எவ்வளவு சோதனை. எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர்கள் குறிப்பிட்டதை போல அவர் கட்சிக்கு ஏற்பட்ட இன்னல்களை எடுத்து சொன்னார். அதே போல நம்முடைய கட்சி உடைப்பதற்கு இன்றைய முதலமைச்சர் எத்தனை திட்டம் போட்டார், அத்தனையும் தூள் தூளாக்கணும்.
திரு கருணாநிதி குடும்பத்துக்கே இருக்கிற வேலை. எந்த கட்சி கண்டாலும் அதை உடைக்க வேணும், அதுதான் அவருடைய பணியா இருந்தது. அதையெல்லாம் முறியடித்து தான் இன்றைய தினம் அண்ணா திமுகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒரு சிறப்பான கூட்டணி அமைச்சிருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்களே இடம்பெற்றுக்கிறோம். ஆக எங்களை வீழ்த்த திரு ஸ்டாலின்ல அவங்க அப்பானாலேயே முடியல. இவர் என்ன பெரியது சொல்றாரு எப்ப பார்த்தாலும். எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி கண்ட பழனிசாமி. திரு ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய தாய் இறந்த பிறகு இன்றைக்கு தாய் இல்லாத பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அப்படி இருந்தோம். அந்த காலகட்டத்தில் கூட எங்களுடைய கூட்டணி 2021 இதே கூட்டணி. இன்றைக்கு அண்ணா திமுக, பாரதிய ஜனதா, பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி கூட்டணி அமைச்சு போட்டியிட்டு சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்று நிரூபிச்சோம். 2021 சட்டமன்ற பொது தேர்தலில் 11 இடத்துல 10 இடத்துல ஜெயிச்சோம்ல. ஸ்டாலின் ஆட்சியில் இருக்கலாம், இங்கே ஆட்சியில் இருந்தது அண்ணா திமுகவும் கூட்டணியும். ஆக அப்பொழுதே நாங்க வென்றோம். இப்போ நாட்டு மக்களிடத்தில் பல அவப்பெயர்களை இன்றைய அரசாங்கம் சம்பாதிச்சிருக்குது. மிகப்பெரிய அவப்பெயர். மக்களோட ஆட்சி, ஊழல் ஆட்சி. மக்கள் வெறுத்து ஒதுக்கி இருக்கின்றாங்க இன்றைய திமுகவை. இன்றைக்கு போராட்டம், விவசாயிகள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், சத்துணவு போராட்டம், அங்கன்வாடி ஊழியர் போராட்டம், டாக்டர் போராட்டம். இப்படி அனைத்து தர மக்களும் போராடி போராடி சலித்து போய் தேர்தலில் சந்திக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சிந்திக்க வேண்டும். ஏதோ 200 இடம் 200 இடங்கிறீங்க. 200 இடம் இல்ல, 20 இடம் பெறுவதே ஆச்சரியம். $2011 நீங்க என்ன எதிர்கட்சியா வந்தீங்க? நீங்களும் கூட்டணி அமைச்சு போட்டீங்க இல்லையா? பிரதான எதிர்கட்சியே வர முடியல. திரு ஸ்டாலினுடைய அப்பா திரு கருணாநிதி இருக்கும் போதே பிரதான எதிர்கட்சியா வர முடியாத கட்சி தான் திமுக கட்சி. 11 2021 வரை எத்தனை தோல்வி நீங்க சந்திச்சீங்க? பல இடைத்தேர்தலில் உங்களை வெற்றி, பல இடைத்தேர்தலில் உங்களை தோல்வி அடைய செஞ்சோம். பல தேர்தல், கூட்டு சங்க தேர்தல் 98%, உள்ளாட்சி தேர்தல் வெற்றி, இடைத்தேர்தல் வெற்றி. 10 ஆண்டு காலம் 2011 2021 வரை கணக்கிட்டு பாருங்க, எத்தனை தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றது என்று தெளிவாக தெரியும். தெரிஞ்சா தான் நான் பேச முடியும், தெரியாத ஆள்கிட்ட என்ன பேசி பிரயோஜனம்? எனக்கு முன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதே போல தெரியாத மனசுகிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? ஆக 2011 ஒரு அப்பா கருணாநிதி இருக்கும் போது எதிர்கட்சி வரிசையில் வர முடியல. ஆனா இதே புரட்சி தலைவர் மறைவுக்கு பிறகு 2021 இதே கூட்டணி அமைக்கப்பட்டோம். இந்த கூட்டணி பிரதான எதிர்கட்சியா வந்தது. 75 இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றோம். 21 அண்ணா திமுக 66 இடங்கள் வெற்றி பெற்றோம். பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெற்றது. ஆக எங்க கூட்டணி இடம்பெற்றுகின்ற கட்சிகள் எல்லாம் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியா இருந்து மக்களுடைய பிரச்சனையை நாட்டு மக்களிடத்திலே எடுத்து வச்சோம். ஆனா இன்றைக்கு திமுக கொக்கரிக்குது. ஏதோ திமுகவில் பலம் வாய்ந்த கூட்டணின்னு, எந்த பலம் வாய்ந்த கூட்டணியும் கிடையாது. அதுல ஏற்கனவே 2021 ஆண்டு எந்தெந்த கட்சிகள் அந்த கூட்டணியில் அங்கம் வைத்ததோ அதே கட்சி தான் இப்போ கூட்டணி வைக்குது. ஒருத்தர் தான் போய் சேர்ந்திருக்கிறாங்க. எனக்கு முன்னாலே மரியாதைக்குரிய சகோதரர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொன்னது போல அங்க போய் நமக்காக பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போய் பரவாயில்ல, ஏன்னா எப்பொழுதும் உண்மை உறங்காது. உண்மை, தர்மம், நீதி, உண்மை எப்பவுமே தோல்வி அடைந்த வரலாறு கிடையாது. ஆக இன்றைக்கு நம்மிடம் இருந்து எதிரியிடம் போய் அங்கே கைகோத்து நின்றாலும் உள்ளே இருக்கின்ற மனம் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நமக்காக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த கட்சியாக இருந்தாலும் நமக்காக குரல் கொடுக்கின்றார். அதற்கு நன்றி.
அதே போல நெசவாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. இங்கே நெசவாளர்கள் பாதிக்கூடாது என்பதற்காக அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கை எடுத்தது. இன்றைக்கு நெசவால் உற்பத்தி செய்யப்பட்ட துணிகள் எல்லாம் தேங்கி கிடந்தன. அந்த துணிகள் எல்லாம் கொள்முதல் செய்ய வேண்டும், அரசு மானியம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சாங்க. கோரிக்கை ஏற்று அம்மாவுடைய அரசு 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்தது. அதோட பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தா இப்பொழுது 65 வயது நிரம்பிய இந்த நெசவாளர் வயதான நெசவாளர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஓய்வூதியம் 1000 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அதேபோல இப்பொழுது 300 யூனிட் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை 450 யூனிட்டாக உயர்த்தப்படும். நெசவாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த விலையெல்லாம் யூனிட் 300 450 ஆக்கப்படும். விசத்தறிக்கு 1000 விலையில்லா கொடுப்போம், அது 1400 விலையில்லாமல் கொடுக்கப்படும்.